அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் சமூகத்தை நாசம் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது வன்மை வருமா வராதா? எல்ஜிபிடி இயக்கத்துல செயல்பட்டு கொண்டு இருக்க போகிற உங்க கட்சியை வேட்பாளராக நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதுல தான் இருந்தாங்க, இப்பவும் அதுல இருக்காங்க. இதுவே ஒரு முரண்பாடு. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய திராவிட கொள்கையை ஏற்றுக்கிட்டுவீங்க, அப்புறம் தமிழ் தேசியம்னு சொல்லி போலியா உள்ள இருக்கிற சில தலைவர்கள், அதாவது நம்ம திருமாவளவன், இதுமாரி நிறைய பேர் அண்ணன் சீமானுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறோம். அந்த வரிசையில் ஐயா பாரிசான் அவர்களும் சலிச்சூர் கிடையாது. அண்ணன் சீமான் எது செஞ்சாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திருநங்கை அக்கா ரோசினி அவர்களையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீமான் அவர்கள் தமிழ் தேசியவாதியா? அவர் எப்படி திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? இது நம்ம தமிழ் தேசியத்துக்கு எதிரானவை, இயற்கைக்கு எதிரானவை. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நான் ஏன் நாம் தமிழரை ஆதரிக்கணும்? இவங்களாம் ஒரு தமிழ் தேசியவாதிகளா? நான் இவங்க ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களை யார் ஆதரவு கேட்டாங்க? உங்கள் வழியை நீங்கள் பார்த்துட்டு போங்க. நாம் தமிழர் கட்சி அதோட வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் அக்கா ரோசினி அவர்களை விமர்சனம் செய்யலை, ஒட்டுமொத்த திருநங்கையுமே நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. எல்ஜிபிடி பற்றி உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம், அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்களோ அதை ஏற்றுக்க போகிறது இல்லை. அது ஓரின சேர்க்கை, அது தேவையில்லாத வேலை. அதை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. அது நம்ம தமிழ் தேசியத்துக்கு எதிரானவை தான். அது தமிழ் தேசியத்துக்கு பேராபத்து தான். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உலகத்துக்கே அது எதிரானவை தான். அதை யாரும் ஆதரிக்கல. ஆனால் அக்கா ரோசினி அவர்கள் திருநங்கை. நீங்கள் அவங்க மேலேயே வன்மத்தை காட்டுறீங்க. இல்லை அவங்க எல்ஜிபிடியோட செயலாளர், அவங்கள எப்படி நீங்கள் உள்ளே கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எது புரியுதா? இல்லை நீங்கள் தான் எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருநங்கை முதல்ல அரசியல்வாதியாக முன்னிறுத்தினது சீமான் அண்ணா அவர்கள் தான். ஓகே, சோ அதால சீமான் அண்ணா இன்னைக்கு நேத்து இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த வரைக்கும் கொடுத்திருக்காரு. சீமான் அண்ணா திருநங்கைகளை கட்சிக்குள்ள சேர்த்த பிறகுதான் பல கட்சிகள் திருநங்கைகளை உள்ள விட்டு எல்லா கட்சியிலுமே நிறைய பேர் இருக்காங்க. சீமான் அண்ணா தான் அந்த முதல் கல் எடுத்து வச்சார், முதல் கதவை திறந்து விட்டது அவர் தான். அதுக்கு என்னைக்குமே நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவங்களை நம்ம மறக்க கூடாது. பாத்துட்டீங்களா? அதாவது இந்த சமூகம் ஒரு அருவருப்பா பார்த்துட்டு இருந்த ஒரு மூன்றாம் பாலினம் திருநங்கைகள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அருவருப்பை தான் பார்த்தாங்க. அது எப்படி சொல்கிறது, அவங்க உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். நம்மளும் நம்ம குடும்பத்தோடு இருக்க முடியல, நம்ம மக்களோட ஒன்றா இருக்க முடியல, நம்மளெல்லாம் வேறு மாதிரி பார்க்குறாங்கன்னு எவ்வளோ உள்ள வழியோடு இருந்திருப்பாங்க. அப்படி சில பேர் வலியும் வேதனையோட நாம் நம்மளும் தலைநிமிர்ந்து வாழணும்னு நினச்சி எத்தனை இடத்துல வேலைக்கு ஏறி இருப்பாங்க, எத்தனை கடைக்கடையை ஏறி இருப்பாங்க, எத்தனை கம்பெனி ஏறி இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்களெல்லாம் உதாசனப்படுத்தி அசிங்கப்படுத்தி பச்சை திட்டிலாம் அனுப்பிடுறாங்க. அவங்களாம் வெறுத்து போய் நம்ம யாரும் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த திருநங்கைகள் ஏதோ ஒரு சில பேர் சில தவறான வேலைகள் செய்கிறாங்க. அது நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இந்த சமூகம் அவங்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் உலக வரலாற்றிலேயே அரசியல் களத்தில் திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்த பிறகுதான், அதாவது வாய்ப்புன்றது வேட்பாளராக அறிவித்த பிறகுதான் இந்த தமிழ்நாட்டுடைய கட்சிகள், சில கட்சிகள் நாங்களும் வேட்பாளர்கள், நாங்களும் திருநங்கைகளுக்கு பொறுப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டு அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு செயல் செஞ்சுருக்கிறீங்களா? ஆரம்ப காலகட்டத்திலேருந்து திருநங்கைகளை ஒதுக்காமல், அவங்கள தவறாக பார்க்காம, அவங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் நம்மளோட பயணிக்க வச்சுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆரம்ப காலத்தில் நீங்கள் எல்லாருமே ஓகேவாதிகளாட்டும், பெரிய பிடிங்கிங்களாட்டும் அவங்க அவதூறாக பேசுனீங்க. அதில் சில பேர் தடமாறி போனாங்க. அதை நீடிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு யாராவது நினச்சிருப்பாங்களா? இந்த சமூகத்தில் நம்ம பார்த்ததே இல்லையா என்னென்ன நடக்குதுன்னு? ஆனால் அந்த இடத்துல அண்ணன் சீமான ஒரு மாற்றத்தை உருவாக்குறாருல. பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். அண்ணன் கையில் பதவி இல்லை, பதவி இருந்தால் இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், எல்ஜிபிடிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொண்டாடுவார். அதுக்குள்ளே அவசரப்பட்டு அண்ணன் சீமான் அவர்களை தேவையில்லாத வன்மத்தோடு பேசுறது. நீங்களா தமிழ் தேசியவாதியான்னு கேட்குறீங்க. சரி, எங்கள் அண்ணன் தமிழ் தேசியவாதி இல்லைப்பா. நீங்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க? அவங்க சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்போடு வாழ நீங்கள் என்ன உதவி செஞ்சுருக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் இதை பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது, திருநங்கைகளுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்காது. ஆரம்ப காலத்தில் நம்ம பண்ண தவறுகள் தான் அதெல்லாம். அவங்களும் மனிதர்கள் தான், வேற்றுக்கிறவாசி கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் உடைச்சி, திருநங்கைனா இப்படி தான் இருப்பாங்கன்றதை உடைச்சி, நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக வாழ்வோம், நாங்களும் நல்லவர்கள் தான், எங்களுக்கும் மனசு இருக்குது, நாங்களும் கௌரவமாக வாழணும்ல அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்க வரப்ப
பாரிசாலன் மாதிரி ஆளுங்க எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு அவங்கள வன்மத்தோட பேசினா என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது, ஓகே, அந்த தப்பு திருத்த நீ என்னப்பா பண்ற எங்கள் அண்ணன் சீமானையும் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு மேலே கூட்டலாம். அண்ணன் அரசியல் களத்தில் இருக்கிறதுனால ஒரு அங்கீகாரம் கொடுக்கலான்னு கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்தோமா ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். அதை விட்டுட்டு வன்மத்தோட கொட்டக்கூடாது. நான் சீமான தமிழ் தேசியவே ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு ஒத்துக்காத? உன்னை யார் ஒத்துக்க சொன்னா? அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உக்காந்தா நீங்கள் சொல்கிற தமிழ் தேசியம், நீங்கள் நினைக்கிற தமிழ் தேசியத்தை விட நல்லாவே சிறப்பாக இருக்கும் இந்த தமிழ்நாடு. அன்னைக்கு நீங்கள் எங்கே கொண்டு போய் மூஞ்ச வச்சுக்கிங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நாம் ஒருத்தரை குறை சொல்கிறோம் அப்படின்னா அந்த குறை சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் திருநங்கைக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் அவங்கள பற்றி தேவையில்லாத வன்மத்தோடு பேசுகிறத நிறுத்திக்காங்க. நீங்கள் ஒரு 4 நல்ல செயல் செஞ்சுட்டு அண்ணன் சீமான் அவர்களை கேள்வி கேளுங்க. மாற்றம் என்பது நம்ம கிட்டேருந்து வரணும். யாரோ ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், திருநங்கைகளுக்கும் நாம் இருக்கிற அந்த அரசியல் களத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்னு நினச்சி கொடுக்குறதையும் சேர்த்து நீங்கள் வன்மத்தோட பேசக்கூடாது. ஐயா பாரிசாலன் அவர்களே, எப்பொழுதும் வார்த்தையை விடக்கூடாது. விட்டதுக்கப்புறம் வார்த்தையை அள்ள முடியாது. ஒரு காலகட்டத்தில் நீங்களும் இந்த கட்சியில் பயணிச்சிங்கன்னா மறந்துடக்கூடாது. அண்ணன் சீமான் அவர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு காரணம், 100 காரணம், 500 காரணம் இல்லை, லட்ச காரணம் உள்ளே இருக்கும். அண்ணன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அண்ணன் சீமானுக்கு தெரியும். யோசிக்காமல் ஒரு இடத்துல காலை வைக்க மாட்டார். வச்சுட்டா அதில் வெற்றி வருது திரும்ப. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.